நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நம்மளுடைய நாட்டுக்கு. ஆண்கள் பெண்கள் இருவருமே ஏதாவது ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, பெண்கள் குறிப்பாக. இப்போ ஒரு நல்ல வேலை அமையணும், இல்லை இருக்கிற வேலை எனக்கு திருப்தியாக இல்லை, நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த வேலைக்காக ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார். அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா படித்த படிப்பு ஒன்று இருக்கும், மேற்கொண்டு ஒரு அதுக்கு தகுந்தாற் போல் வேலை இருக்காது. இப்போ ஜாதகத்தில் ஒருத்தருக்கு புதன் சரியில்லை வச்சுக்கோங்களேன், இல்லை புதன் வக்கரமாக இருக்கார், இவரால் டிகிரி கூட படிக்க முடியறதில்லை, இல்லை படித்தா அதுக்கு தகுந்தாப்புல வாழ்க்கை இல்லை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. சனி வக்கரமாக இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் அவங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க, சரியாக சம்பளம் கிடைக்கல, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ எனக்கு வேலை தொடர்பாக நீங்கள் கேட்குற கேள்வி, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை முதல்ல கிடைக்கணும். பலருக்கு வேலை கிடைச்சப்பறம் ஆஃபீஸில் ஒரு நல்ல பொசிஷன் இருக்கணும். எவ்வளவு உழைச்சாலும் பிரச்சனையாகவே இருக்க, அந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கணும்ல வேலைக்கு போகிற இடத்துல. அப்போ அந்த வேலை நல்லா இருக்கணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், இப்படி பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். வேலை நல்லா இருக்கணும்னா யாரை வழிபடணும்? வேலை வழிபடணும், முருகப்பெருமானுடைய வேலை வழிபடணும். அதுக்கு என்ன பரிகாரம் இவர்கள் செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வேலைக்கு உரிய பரிகாரங்கள் செய்யலாம். என்ன தடை உங்களுக்கு இருந்தாலும் சரி, வேலை ரீதியாக என்ன பிரச்சனை உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ யாருக்கு இருந்தாலும் என்ன செய்யலாம்னா, செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் முதல்ல ஏற்றி வச்சுக்கிடணும். குத்து விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு பித்தளை தட்டில் துவரம்பருப்பை பரப்பி வச்சுக்கணும். துவரம்பருப்பு மேலே மண் அகல் விளக்கு, அந்த மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும், அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வச்சிடணும் முதல்ல. அதற்கு பிறகு ஒரு பித்தளை தட்டில் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு துவரம்பருப்பை பரப்பி அதன் மீது மண் அகல் விளக்கு வைக்கணும். அந்த மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வரணும். இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வழிபட்டு கொண்டே வந்தால், இந்த காலையில் 9 மணிக்கு முன்னாடி அப்படி முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வந்தால் நல்ல முறையில் வேலை கிடைக்கிது. முதல்ல வேலையில் ஆஃபீஸில் உங்கள் மேலே ஜெலஸ் இருக்குது, இல்லை ப்ராப்ளம் இருக்குது, ப்ரமோஷனில் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இடையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாமே கூட இந்த துவரம்பருப்பு தீபம் அற்புதமான பலன்களை தரும். முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கண் முன்னால் நடக்கும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பேசுகிறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்கு கல்யாணத்துக்காக கேட்குறேங்க. பையனோட பேர், வயது சொல்லுங்கம்மா. அவர் 1987 பிறந்தவர். சரி, பேர் என்ன? பிரதீப். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. திருவோண நட்சத்திரம், மகர ராசி, ரிஷப லக்னம். சரி, திருமணத்திற்காக கேட்குறீங்க இல்லையா? அவருக்கு கல்யாணம் எப்போ நடக்கும், எந்த திசையிலேருந்து பொண்ணு அமையும் சொல்லுங்க. பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. பிரதீப் ஜாதகத்தை படியுமா? இவருக்கு என்ன கேட்டிங்கன்னா, சுக்கிர பகவானுடைய பாதிப்பு இந்த ஜாதகத்தில் நமக்கு தெரியுதுமா. சரிங்களா? அப்போ இவருக்கு என்னென்னா, அந்த சுக்கிரனை பலம் பெற செய்ய வேண்டியது இவர் செய்துக்கிட்டு வரணுமா. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லலிதா சகஸ்ரநாமம்னு ஸ்லோகம் இருக்குது பாருங்களேன், அந்த லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகத்தை டெய்லி ஒலிக்க விடுங்க. அதை பிரதீப் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். வீட்டில் நெய் தீபம் ஏற்றி அப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம், அப்படி நீங்கள் லலிதாம்பிகையுடைய வழிபாடுகள் செய்யலாம், லலிதா சகஸ்ரநாமம் கேட்கலாம், சொல்லலாம். அப்படி சொல்லிக்கிட்டு வந்தால் தான் இவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதாவது இவருக்கு எப்படி காட்டுதுன்னா, 2027 பிற்பாதியில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த பரிகாரம் தேவைப்படுது. சரிங்களா? நிறைய திருமண தடை இருக்குது. ஸோ 2027 பிற்பாதியில் திருமணம்
கைகூடுவதற்கு இப்போவே லலிதா சகஸ்ரநாமம் பாராயணத்தை ஆரம்பிக்கிறோம். நல்ல பலன் இருக்கும். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? நான் வந்து சென்னையில இருந்து கூப்பிடுறேன் மேடம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எங்க பையனுக்கோசரம் கேட்கிறேன். பையனோட பேரு, வயது சொல்லுங்க. பையன் பேரு ராகவேந்திரன். ம். வயசு வந்து 87ல பிறந்திருக்கான். 5/9/87. 87ல. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. திருவோண நட்சத்திரம். மீன லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? திருமணத்துக்கோசரம் கேட்கிறேன் மேடம். திருமணம். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அதாவது இப்போ இந்த அன்பு சகோதரி கேட்குறாங்க. சார் வணக்கம்மா, அப்படியே லைனில் கேட்டுகிட்டே இருங்கம்மா. இந்த அன்பு சகோதரி கேட்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் பல வாரமாக கவனிச்சுட்டு இருப்பீங்க. பையனை பெற்றவங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறவங்க. ஒரு காலத்தில் பெண்ணை பெற்றவர்கள் தான் நிறைய கால் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சியிலேயே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்துருப்போம். இப்போ பையனை பெற்றவங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுங்கிறது மிகப்பெரிய தடையாக சொசைட்டியில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவருடைய ஜாதகம், இப்போ இவர் என்ன ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராகவேந்திரர் வழிபாடு இவர் செய்துக்கிட்டே வரணும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு ராகவேந்திரனுடைய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த பூஜா மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் உள்ள மடத்திற்கு சென்று, ராகவேந்திரா மடத்திற்கு சென்று, அந்த ராகவேந்திரன் முன்பாக அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை இவர் சொல்லிக்கிட்டே வரணும். இவர் சொல்லிக்கொண்டு வருகிற போதே இவருக்கு நல்ல மாற்றங்கள் தென்பட துவங்கும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை விலகுவதை இவர் பார்க்கலாம். இவருக்கு வரக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மேற்கு திசையிலேருந்து வருவாங்க. பெரும்பாலும் பெங்களூர் பக்கத்துலேருந்து மணப்பெண் அமைவதற்கு இவருக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தை ராகவேந்திரன் மடத்தில் அமர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சொல்லிக்கிட்டே வரணும். அப்படி கல்கண்டு நைவேத்தியம் பண்ணணும் ராகவேந்திரருக்கு. அற்புதமான பலன்களை அந்த மகான் வழங்குவார் உங்களுக்கு. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராமசாமிங்க. எந்த ஊர்ல இருந்து? நான் திருச்சியிலிருந்து பேசுறேங்க. யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தாங்க. எந்த ஊர் சொன்னீங்க சார்? திருச்சி. திருச்சி. உங்க வயது என்ன சார்? என் வயசு வந்து 64 நடந்துட்டு இருக்கு. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ஐயா. திருவோண நட்சத்திரம், மகர ராசி, தனுசு லக்னம். என்ன கேள்வி கேக்குறீங்க? நான் பிறந்த வந்து வெள்ளிக்கிழமை இரவு 10:42. அது பரவாயில்ல, உங்களுடைய கேள்வி என்ன ஐயா? எனக்கு எந்த தொழிலும் வந்து சரியா வந்து அமைய மாட்டேங்குது. அமைஞ்சாலும் பிரச்சனையா இருக்கு. ஓகே, பேசுங்க சார். ஐயா வணக்கம். ஐயா ராமசாமி பேசுறேங்க ஐயா. ரொம்ப வணக்கம். அதாவது உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனுரில் பிறந்திருக்கிறீங்க இல்லையா? தனுசில் பிறந்திருக்கிறீங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுது. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அனுமன் சாலீசான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது பாருங்க. அந்த அனுமன் சாலீசா ஸ்லோகத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும். அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகிறத பார்க்கலாம். அதே மாதிரி திருச்சியில் தான் இருக்கீங்க, பக்கத்தில் மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யணும். வேலை நன்றாக இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு இது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாமே போக்கும். அப்படி மீனாட்சி அம்மன் வழிபாட்டை செய்துக்கிட்டு வாங்க. அதுவும் நல்ல பலன் தரும். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுவதற்கு அனுமன் சாலீசா ஸ்லோகம் சொல்ல வேண்டியதும் மிக அவசியம். சார், இப்போ பேச்சு சில பேருக்கு வந்து சரியா வராது. அது குழந்தையா இருக்கட்டும், இல்ல ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா கூட பேச்சு சரியா இருக்காது, திக்கி பேசுவாங்க. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அதாவது ஒரு குழந்தை மழலை பேச வேண்டிய நேரத்தில் மழலை பேசுகிறோம். அந்த மழலை சொல் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். தாய் தகப்பனுக்கு என்ன ஆகுதுன்னா, என் பிள்ளை சின்ன பிள்ளை சார், 5 வயசு ஆகுது, அப்பா அம்மான்னு கூட அது சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. சில பேருக்கு வந்து வயதான பிறகும் கூட பார்த்திங்கன்னா வார்த்தைகள் திக்கி வருது, குளறுது. சிலருக்கு திக்கி வருது வார்த்தைகள். அப்போ வந்து இந்த பேச்சில் அப்படி ஒரு குறைபாடு இருக்குது. எந்த விதமான குறைபாடு பேச்சில் இருந்தாலும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அற்புதமான நூல்கள் தமிழில் இருக்குது. தேவாரம், தமிழில் தேவாரம் சொல்கிறோம் பாருங்க, தேவார பாடல்களை பாடணும். குறிப்பாக ஞானசம்பந்தருடைய தேவார பாடல்களை தினந்தோறும் படிக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பத்தில் நாக்குழறும், அதே மாதிரி திக்கி வர மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளில் உங்களுடைய பேச்சுக்களில் மிகச்சிறந்த மாற்றம் வரும். திக்குவாய் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். தேவாரம் படிச்சுக்கிட்டே வரணும். கண்ணு முன்னால் உங்களுக்கு மாற்றம் தெரியும். செய்து பாருங்கள்.
மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரேமா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? அம்பத்தூர்ல இருந்து பேசுறோம். யாருக்கா கேக்குறீங்க? என்னோட 2 மகன்களுக்கும் கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? ஒருத்தனுக்கு 42 வயசாகுது, ஒருத்தனுக்கு 43 வயசாகுது. சரி, பேர் சொல்லுங்க. வெங்கடேஷ்னு பெரிய பையன் பேரு. அவன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். சரி, ரெண்டாவது பையன்? ரெண்டாவது பையன் ரமேஷ். அவன் பேர் அவன் பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, விருச்சிக லக்னம். அவங்களுக்கு சரியான உத்தியோகம் இன்னும் சரியா அமையல. பிஎஸ்சி படிச்சிருக்கான், பிஎஸ்சி எம்பிஏ படிச்சிருக்கான். சரிம்மா. அதனால என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்கறதுக்காக நான் இது பண்றேன். சரிம்மா, பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது உங்கள் வீட்லேயே 2 பேருக்குமே இப்படி பாதிப்பு கொடுக்குது இல்லையா? ஒருவருக்குன்ற பாதிப்பு இல்லை, 2 பேருக்குமே பாதிப்பு அப்படி இருந்துட்டு இருக்கு. இவங்க அப்பா என்ன செய்துக்கிட்டு இருந்தாரு? அவரு பிரைவேட் கம்பெனியில இருந்தாரு. அவர் இப்ப இல்ல சார், இறந்துட்டாரு. ஸோ அவருமே வேலையில வந்து ஒரு நல்ல நிலைமையில வாழ்க்கையில் இருக்க முடியல இல்லையா? அப்போ இந்த குடும்பத்தில் வந்து சனி பகவான் இப்படி ஜாதகத்தில் இருக்கிறார். இவர்கள் 2 பேருக்கும் இடையிலே ஜாதகத்தில் கிரக ஒற்றுமைகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஒரே மாதிரி கிரக அமைப்பு, இந்த வேலை பாதிப்பு சம்பந்தமான கிரக அமைப்பு இவர்கள் ஜாதகங்களில் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இது குடும்ப தோஷமா அப்படின்னு செக் பண்ணணுமா? எல்லா வேலையும் ஒரே மாதிரி இல்லை. சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி கிரக அமைப்புகள் பிள்ளைகளுக்கு இருக்கும், அப்பாவுக்கு ஏற்பட்ட மாதிரி தடைகள் பிள்ளைகளுக்கு ஏற்படும், இல்லை அம்மாவை மாதிரி பிள்ளைகளுக்கு கிரக அமைப்பு சில தடைகள் அப்படிலாம் நான் நிறைய பார்க்குறேன். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வந்து 8ல் சனி ராகு சேர்ந்துருக்கு ஒரு பெண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கு பார்க்க வராங்க என்கிட்ட. அப்படி ஜாதகத்தை பார்க்கும்போது கேட்குறேன், இது கொஞ்சம் கடுமையாக காட்டுதே, இவங்க அப்பாவுக்கு ஜாதகம் எப்படி இருந்தது, அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படி வாங்கி பார்த்தா அந்த குடும்பத்தில் அப்படி இந்த சனி ராகு சேர்க்கை தொடர்ச்சியாக இருக்குது. அவங்க வீட்டில் உள்ள மற்றவர்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் பலருக்கும் இந்த சனி ராகு இணைவு வருகிறது. இப்படியெல்லாம் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு தோஷம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, அதை குடும்பத்தார்கள் புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அது என்னன்னு பார்த்து அதை நிவர்த்தி பண்ணணும். அப்படித்தான் நீங்கள் வெங்கடேஷ் கேட்டாலும் இவங்களுக்கு எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஜாதகத்தை நம்ம முழுமையாக பார்க்கணும், மேன்போக்காக நம்ம சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க, இவர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு முறைப்படி எங்களுடைய அலுவலகத்தை அணுகி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை மீட் பண்ணுங்க. என்ன குறை இருக்கிறது பார்த்து நிவர்த்தி பண்ணுவோம். நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கு நான் வழிகாட்டுறேன். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? சார் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது. மேடம் ஈரோட்ல இருந்து பேசுறேன். நெட்வொர்க்ல நின்று பேசுங்க, ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு ஃபோன்ல பேசுங்க சார். எந்த ஊர்லேருந்து? ஈரோட்ல இருந்து பேசுறேங்க மேடம். யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக தான் கேட்குறேங்க. உங்க பேரு வயது சொல்லுங்க. பேர் சக்திவேலுங்க, வயது 35ங்க. ராசி நட்சத்திரம் லக்னம்ங்க? கடக ராசி, பூச நட்சத்திரம், துலா லக்னங்க. சரி, என்ன கேள்வி கேட்குறீங்க சார்? மேரேஜ் இன்னும் ஆகலைங்க மேடம். சரி, திருமணத்திற்காக கேட்குறீங்க. ஆமாங்க. பேசுங்க சார் கிட்ட. வணக்கம். வணக்கம் சார். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சார் எனக்கு இப்போ விவசாயம் தாங்க சார் தொழில். மகிழ்ச்சி. அதாவது இப்போ நீங்கள் வந்து கடக ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, துலா லக்னத்தில் இல்லையா? இப்போ என்னன்னா, இந்த கடக ராசிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக சூழ்நிலைகள் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலைகள் தான் உங்களையும் வாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி. அந்த விழாவில் கலந்து கொள்ளும்படி என்னையும் அழைச்சிருக்காங்க. அப்போது அந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் ஏற்பட துவங்கும். இது நாள் வரை உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு உங்கள் ஜாதக அமைப்பின்படி தெரிகிறது. கொஞ்சம் பொறுத்திருங்கள். அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகங்களை சனிக்கிழமைகளில் வழிபட்டு கொண்டு வாருங்கள், நல்ல மாற்றம் தெரியும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? புண்ணியமூர்த்தி, முன்னூர் மேடம். எந்த ஊர் சார்? முன்னூர். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயது, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. வயசு 59. 30. கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். சார் ஒரு நிமிஷம் விட்டு விட்டு கேட்குது. என்ன வயது சொன்னீங்க? 59 மேடம். 59. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். லக்னம் சார்? கன்னிராசி அஸ்த விருச்சிக லக்னம். சரி, உங்க கேள்வி என்ன சார்? வேலை சம்பந்தமா கேட்கணும் மேடம். வேலை இருந்தது, வேலை செஞ்சோம், சுத்தமா
நின்று போச்சு. சரி, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. சரிங்க மேடம். ஐயா வணக்கம். சார் வணக்கம் சார். எந்த வேலையில் இருந்தீங்க? செங்கல் சூளை போட்டுருந்தேன் சார். என்ன வேலை? செங்கல் சூளை. செங்கல் சூளையில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இல்ல சொந்தமா பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, சரி. அது ஒரு பிரச்சனையால சுத்தமா நின்று போச்சு. சரி, அதாவது உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் இது என்ன அமைப்பு இருக்குன்னா, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அம்மா வந்து அவங்க முன்னோர்கள் ஊர் விட்டு ஊர் மாறி வந்தவங்களா அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அவர்கள் இருந்த முன்னால் அவங்களுடைய தாய் முதல்ல அவங்க குடியிருந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை சென்று வழிபாடு செய்கிறோம். காவல் தெய்வமாக இருந்தாலும் உடனே சென்று வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா அவங்க இடம் விட்டு இடம் மாறி வந்தவங்க உங்களுடைய அம்மா அப்படின்னு இந்த ஜாதகத்தில் குறிப்பிடப்படுகிறது. அதனால் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பழைய ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை சென்று வழிபாடு செய்யணும். இந்த பிரச்சனைகள், செங்கல் சூளை சம்பந்தமான உங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் 2 ஆண்டுகள் நீடிக்கும் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்குது. அதற்கு பிறகு நல்ல மாற்றம் இவருக்கு ஏற்படும் அப்படின்னு. ஸோ பிரச்சனைகள் குறைவதற்கு அந்த பெண் தெய்வத்தை தேடி சென்று வழிபாடு செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அம்மா திருவள்ளூர்ல இருந்து மூங்காத்தா பேசுறேம்மா. யாருக்கா கேக்குறீங்கம்மா? பையனுக்காகம்மா. பையனோட பேரு வயது சொல்லுங்க. பையன் 1998ல பிறந்திருக்காமா. பேர் என்னம்மா? பாண்டியன். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரமா, லக்னம் தெரியாது. சரி, என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா? அவன் குடும்பத்துல ஒரு பற்றுதலே பாசம் இல்லாம இருக்கான். ஒரு வேலையோ இல்ல திருமணமோ எப்படி இருக்கும்ட்டு. சரிம்மா, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. தம்பியுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இவருடைய பாதிப்பு அவருக்கு ஜாதகத்தில் இருக்குமா? செவ்வாய் சனியுடைய பாதிப்பு தான் இவர்களுக்கு வந்து இது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கன்னிப்பெண் தோஷம் குடும்பத்தில் இருப்பதாகவும் இதில் தெரியுதுமா. ரொம்ப நாளாகவே இவருக்கு வந்து உங்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. இவருக்கு வந்து மாறுபட்ட சிந்தனைகள் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இயல்பான சிந்தனைகள் இல்லை, மாறுபட்ட சிந்தனைகள் இருக்குது. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்யணும். இல்லை பக்கத்திலேயே சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படக்கூடிய தெய்வங்கள், முருகன் தனியாக இல்லாமல் சுப்பிரமணியனாக இருப்பார் பாருங்க, அப்படி இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்து கொண்டு வருகிற போது செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியனாக அந்த முருகப்பெருமானை நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டு வருகிற போது நல்ல ஒரு பலன்கள் இவருக்கு தென்பட துவங்கும். இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாமா. சரி, இப்போது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுகளில் நம்ம வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், இல்லை பாஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு அதில் கிளியர் ஆகிடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? நல்ல அருமையான கேள்விமா. நம்ம கலந்து கொள்ளக்கூடிய போட்டித் தேர்வுகள், நீங்கள் வந்து அரசு தேர்வு எழுதலாம், பல்வேறு விதமான நீட் எக்ஸாமினேஷன் இருக்குது. இப்படி எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், அந்த போட்டித் தேர்வுகளில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் ஹயக்ரீவர் வழிபாடு அற்புதமான பலன் தருது. குதிரை முகம் கொண்ட பெருமாள், அந்த ஹயக்ரீவர் வழிபாடு அவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும். அவருக்கு வந்து வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால், யாருக்கு யார் போட்டித் தேர்வு எழுதுகிறாங்களோ அவங்க பேரில் வியாழக்கிழமைகளில் ஹயக்ரீவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும். அப்படி செய்து கொண்டு வந்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு பெரிய உதவியாக அதுவே அமைஞ்சிடும். இந்த பரிகாரம் மிகச்சிறப்பாக உதவி செய்கிறது. ஹயக்ரீவர் வழிபாடு மிக நன்மையை தருகிறது. அந்த வகையில் கரெக்டான டைமில் இதை நம்ம பேசியிருக்கோம் சார். மிக்க நன்றி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து? மேடம், நாங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரத்துலேருந்து பேசுகிறேங்க மேடம். சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? என்னோட கணவருக்காக கேட்கலான்னு கூப்பிட்டுருக்கீங்க. கணவரோட பேர் வயது சொல்லுங்கம்மா. மேடம் ஆர் செல்லமுத்து, 17/9/1971 டேட் ஆஃப் பர்த்துங்க. என்னம்மா 1971? 1971. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. சிம்ம ராசி, விருச்சிக லக்னம், மகம் நட்சத்திரம். சரி, என்ன கேள்வி கேட்குறீங்கம்மா? மேடம் நாங்க விவசாயம் தான் மேடம் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது மேடம். விவசாயத்திலே சக்சஸ் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. சரிம்மா, கவலைப்படாதீங்க. நாங்க ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸ் பண்ணலாம்னு இருக்கேங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. லேண்ட் ஒன்று சேல்ஸ் பண்ணலாங்கிற முடிவுல இருக்கேங்க மேடம். சரி, கொஞ்சம் பிரச்சனையில இருந்து எல்லாம் வெளியில வந்துடலாம் அப்படின்ட்டு. சரி, என்ன பண்றதுன்னு தெரியலைங்க மேடம். அதுக்காக வேண்டாமான்னு கேக்குறீங்க? ஆமா, லேண்ட் வித்து கடன் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸ் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு. தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. ஓகே. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. அதாவது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல தீருமா. நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனதிற்குள்ள நிறைய பயமும் குழப்பமும் உங்களுக்கு இந்த வகையில் இருக்கிறதா காட்டுது. உங்கள் கணவர்கிட்ட சில வகைகளில் பிடிவாதம், அவர்கிட்ட இயல்பாகவே அப்படி ஒரு குணம் இருக்குது. கடுமையாக உழைக்கிறாரு,
பரபரப்பான குணம், கடுமையான உழைப்பு எல்லாம் இருக்குது. இருந்தாலும் சில வகைகளில் பிடிவாதம் இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்துடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த நீங்கள் விற்க போகிறீங்கன்னு இருக்குது. ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். இடத்தை விற்பது தாமதமாகும். வேறு வழியில் அது விற்றுத்தான் தீரணும். நான் முந்தின நேயருக்கே பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், முருகப்பெருமான் வடிவேலனாக, சுப்பிரமணியனாக, பல்வேறு ரூபங்களில், பழனி ஆண்டவனாக, தண்டாயுதமணியாக, பல்வேறு ரூபங்களில் முருகப்பெருமான் அனுக்கிரகம் பண்ணுறார் பாருங்க. அப்படி உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய வடிவேலன் முருகப்பெருமானை நீங்கள் சென்று வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வரணும். வீட்டில் வந்து சாப்பாட்டில் துவரம் பருப்பு கலந்துக்கணும். அதாவது துவரம் பருப்பு சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிடணும். செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகப்பெருமானை இப்படி வழிபட்டு கொண்டு வருகிற போது இந்த சொத்து விரைவில் விற்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் பிரச்சனையெல்லாம் தீருமா. வாழ்த்துக்கள்மா. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். என் பேர் ஜெயந்திங்க. எந்த ஊர்ல இருந்துமா? நான் கல்குன்றில இருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க வீட்டுக்காரங்களுக்காக கேட்கணுங்க. கணவரோட பேரு, வயது சொல்லுங்க. அவங்க பேரு வந்து நந்தகோபாலுங்க. அவங்களுக்கு வயசு 41. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து விருச்சிக ராசிங்க. அனுஷ்ட நட்சத்திரம், லக்னம் தெரியலங்க. சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க? அவங்க வேலைக்காக கேட்கணுங்க. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. அவங்க வேலை இல்லாம வீட்டுல இருக்காங்க சார். பஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து வீட்டுல இருக்காங்க. லைசன்ஸ் இல்ல. சரி, அந்த தடைகள் விலகணும். அவருக்கு நல்லபடியா மீண்டும் நல்லபடியா எல்லாம் அமையணும் இல்லைங்களாம்மா. இதற்கு என்ன செய்யணும்னா, ஆக்சுவலாக அவருக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியினாலே பாதிப்புகள் இருந்துட்டு இருந்துச்சு. அர்த்தாஷ்டம சனி விலகுவதனால எல்லா வகையான துன்பங்களும் அவரை விட்டு விலகிறத கண்கூடா பார்க்கலாம். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கால பைரவர் பக்கத்தில் எங்கே கால பைரவர் இருக்கார் பாருங்க, சிவன் கோயில்களில் இருப்பார். அந்த கால பைரவருக்கு சென்று வழிபாடு செய்யணும். தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இவருக்கு நிவர்த்தி ஆவதை கண்கூடாக பார்க்கலாம். ஸோ கால பைரவர் அர்ச்சனையை செய்துட்டு வாங்க. இவர் பேரில் நல்ல மாற்றம் தெரியும், வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்காக கேட்குங்க. பையனோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. ஹரிபிரசாத். அவருடைய வயதுமா? வயது 22. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. புனர்பூச நட்சத்திரம். மிதுன ராசிங்க. லக்னம்மா? லக்னம் கும்ப லக்னம். 20/9/2000. சரி, பரவாயில்ல. என்ன கேள்வி கேக்குறீங்க? படிக்கிறது MBA முடிச்சிருக்காருங்க மேடம். CA பண்ணலாமா இல்ல எப்படி, எந்த லைன்ல வேலை கிடைக்கும்னு சார்ட்ட கேட்கணும். பேங்கிங் பண்ணலாமான்னு பாக்குறாங்க. மனசு குழப்பமா இருக்காரு. புரியுதுமா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்புமகனுடைய அவருடைய ஜாதகம் அருமையான ஜாதகமா. புதன் குருவுடைய அனுக்கிரகம் உள்ள நல்ல ஜாதகம். அவரெல்லாம் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து இந்த குரு வக்கரமாக இருப்பதனால் இவருக்கு இந்த குழப்பங்கள் வருது. மெல்ல இந்த குழப்பங்கள் எல்லாம் ஒரு மாதத்தில் விலக ஆரம்பிக்கும். வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து ரொம்ப நல்ல காலம் காத்திருக்குமா. இவர் என்ன பண்ணணும்னா, அதாவது சிவனையும் பெருமாளையும் இணைந்த உருவங்களாக வழிபடணும். சங்கர நாராயணர், சங்கரன் கோயிலில் சிவனும் பெருமாளும் ஒன்று, ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில மண்ணுங்கிறாங்க பாருங்க. அப்படி சங்கர நாராயணராக சங்கரன் கோயிலில் பெருமாள் இவர் காட்சி தருகிறார். அப்படி போய் சங்கரன் கோயில் சென்று வழிபாடு செய்து வருகிற போது இவருக்குள்ள தடை நீங்கும். இவர் CA பண்ணலாம். வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை இவர் பெறுவார்மா. வாழ்த்துக்கள்மா. மிக்க நன்றி அழைத்தமைக்கு. சார், இன்றைய நேரலையில் எங்களோட இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும், முத்தான 3 பரிகாரங்கள் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் சொன்னீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் T நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம். அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி ஆன்லைன் கன்சல்டேஷன் இங்கே பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.